ஹலோ கனிங் சேனல் பீப்புள், நம்மளோட நிக்கோலாய் அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி சரத்குமார் இவங்க 2 பேருக்குமே இப்போ திருமணம் அப்படின்றது கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் கூட இதெல்லாம் நடந்து முடிஞ்சாலும் கூட நம்மளோட சரத்குமார் சார் இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கிறதாகவும் அவங்களால வந்து சுத்தமாக சமாதானப்படுத்த முடியல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேசி கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ரொம்பவே சூப்பர் டூப்பராக போயிட்டு இருந்தாலுமே கூட ரொம்ப சரத்குமார் சார் அப்படின்றவர் வரலட்சுமிக்கு ரொம்பவே வந்து க்ளோஸான நபர். அப்பா அப்படி இருக்கும்போது அவர் கண்டிப்பாக வந்து எல்லா கஷ்டங்களுமே இருந்துகிட்டு இருக்கும். இப்போ அவர் என்ன நினச்சி அழுதுட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி அப்படின்றவங்க கிட்டத்தட்ட வந்து சின்ன வயசுலேருந்து என்கிட்ட ரொம்பவே க்ளோஸாக பழகிட்டு என் கூட வந்து ரொம்பவே வந்து அந்யோன்யமாக வந்து என் கூட ஒரே வீட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. அவளுக்கு மேரேஜ் ஆகும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு அப்படி எல்லாமே நான் ஃப்ரீயாக இருந்தாலுமே கூட இப்போ திடீர்னு வந்து அவங்க இவ்வளோ நாளாக வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் காரணமாக எங்கள் வீட்டிலே தான் இருந்துட்டு இருந்தாங்க ஆஃப்டர் மேரேஜ். இப்போ திடீர்னு ஆஃப்டர் மேரேஜில் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு, நாங்கள் எங்கள் சொந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி நிக்கோலாயா வீட்டுக்கு அவங்க கிளம்பும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் என் பொண்ணை நான் எப்போ பார்க்க போகிறேன் அப்படின்றது தெரியல, எப்போ வந்து எல்லா விஷயம் நடக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் மாதம் ஒரு வாட்டியாவது என் பொண்ணு வந்து என்னை பார்ப்பாங்களா அப்படின்றது எனக்கு வந்து இப்போ வரைக்கும் கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து அவங்களும் வந்து ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காங்க, நிக்கோலாயுமே வந்து ரொம்பவே பிஸியான ஒரு தொழிலதிபர். ஸோ எல்லாமே இருக்கும் சமயத்தில் நான் என்னோடய பொண்ணை வந்து டெய்லி வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் பார்த்துக்கிட்டு அவளை வந்து பேசிக்கிட்டு இருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது இனிமேல் என் பொண்ணோட குரலை மட்டும்தான் என்னால் வந்து டெய்லி கேட்க முடியும். அவளை பார்க்குறது ரொம்ப ரேரான விஷயம் தான் அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவளை வந்து நான் பார்த்து ரொம்பவே பொத்தி வளர்த்துட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு வந்து அவள் வந்து எங்கள் வீட்டில் இனிமேல் இருக்க போகிறதில்ல, நிக்கோலாயோட வீட்டில் இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த கேட்கும்போது எனக்கு ரொம்பவே மன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சரத்குமார் சார் சொல்லியிருக்காரு. பட் எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே வந்து ஒரு விஷயம் தான், லைஃப் சர்க்கிள் தான் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது கேட்ட நிறைய பேர் அவருக்கு ஆதரவு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் பொண்ணு வந்து நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். ஏன்னா நிக்கோலாய் அப்படின்றவர் ரொம்பவே வந்து ஒரு நல்ல மனுஷனாக இருந்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸாவது வந்து உங்கள் பொண்ணு வந்து உங்களை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரலட்சுமி சரத்குமாருமே அதுக்கு வந்து அஷ்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நடக்குது பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 கிட்டத்தட்ட வந்து அப்பத்துலேருந்தே வந்து பெரிய வந்து ஒரு பேசும் பொருள் ஆகிட்டு இருக்க ஒரு படமாக இருந்துகிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் இன்னும் வந்து பயங்கர பேசும் பொருள் ஆகிடுச்சு. என்ன இந்தியன் 2 பார்க்கவே மாசாக இருக்குது, கரண்ட் ட்ரெண்ட்லேயும் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. படம் எப்போன்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ வந்து ப்ரீ புக்கிங் அப்படின்றதே கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ கோடிகள் வந்து வந்திருக்கு அப்படின்றது ஆச்சரியம் கொடுக்குது. அமெரிக்காவில் ப்ரீ புக்கிங் அப்படின்றது தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. படத்தோட வந்து முன்னாடியே டிக்கெட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரீ புக்கிங்கே கிட்டத்தட்ட வந்து 5 கோடிக்கு மேலே வந்து அமெரிக்காவில் வசூலாக இருக்கிறது அப்படின்றது மிக ஆச்சரியத்தை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் எந்த படமே அந்த ரெக்கார்டை வச்சிடல. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் நம்ம இந்தியன் 2 அதை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ பார்ப்போம், படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஷோ வந்து கலெக்ஷன்ஸ் எவ்வளோ வரப்போகுது, ஃபஸ்ட் டே எவ்வளோ வரப்போகுது, ஸோ கிட்டத்தட்ட வந்து படமோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வரைக்கும் மக்களோட வரவேற்பில் படம் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ நீங்கள் அந்த படத்தை எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மறக்காம காமிச்சு சொல்லி போங்க. நம்ம நெக்ஸ்ட் யோசனை கேஸ் பபி. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.